இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அமெரிக்கா துணை செயலாளர் திரு மைக்கேல் டஃபியை சந்தித்து பேசியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என ஏபிபி சர்வே கணித்துள்ளது. தமிழகத்தில் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், ரேஷன் அட்டைகளுக்கு தலா 2000 நிதி உதவி என்பன உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று அமெரிக்காவின் வாஷிங்டனில் பாதுகாப்பு கொள்முதல் மற்றும் பராமரிப்புக்கான துணை செயலாளர் மைக்கேல் டஃபியை சந்தித்தார். அமெரிக்க தொழில் மற்றும் பாதுகாப்பு துணை செயலாளர் திரு ஜெர்ஃபி கெஸ்லர் மற்றும் சர்வதேச வர்த்தகத்திற்கான அமெரிக்க துணை செயலாளர் திரு வில்லியம் கிமிட் ஆகியோரையும் திரு விக்ரம் மிஸ்ரி சந்தித்தார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவிக்கையில், இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிப்பது, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் முதலீட்டை அதிகரிப்பது மற்றும் வளர்ந்து வரும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஆகியவற்றில் இந்த விவாதங்கள் கவனம் செலுத்தியதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாம் தமிழர், சசிகலா, ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. திமுக 164 இடங்களிலும், அதிமுக 167 இடங்களிலும், தவேக 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போராடி வருகிறது. அதிமுகவோ ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. இவர்களை தவிர்த்துவிட்டு தவேக, நாம் தமிழர் கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்போம் என சூளுரைத்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து மக்களிடம் பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஏபிபி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அந்த கருத்தின்படி திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களை கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 50 முதல் 58 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று கணிப்பு கூறுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலில் 4 முதல் 6 இடங்களை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணிக்கையில் இது சிறியதாக தெரிந்தாலும் ஒரு புதிய கட்சி திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் இடம் பிடிப்பது சாதாரணமல்ல. தமிழக சட்டசபை தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதனை கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் வெளியிட்டார். தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்ற பெயரில் 10 தலைப்பில் 36 பக்கங்களை கொண்ட வாக்குறுதிகளை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் காலியாக உள்ள 3 லட்சம் அரசு பணிகளை நிரப்ப நடவடிக்கை, ரேஷன் அட்டைக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்க நடவடிக்கை, காவல்துறையில் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும், PM கமிஷன் நிதி உதவியில் இருந்து விலக்கப்பட்ட நிலமற்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 2,000 பென்ஷன் கிடைக்க நடவடிக்கை என்பன உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. படம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு.